RDX இன்று முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. ஒரு அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. நெல்லையில் 19 வயது இளைஞர் கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவத்தில் 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையம் அருகே நள்ளிரவில் வெங்கடாச்சலம் என்பவர் கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த சம்பவத்தில் 2 கைது செய்யப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நெல்லையில் நள்ளிரவில் தீ குடிக்க சென்ற 19 வயது இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்டார். கொலை தொடர்பாக 2 பேரை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையம் அருகே நள்ளிரவில் வெங்கடாச்சலம் என்பவர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த சம்பவத்தில் 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். போலீசார் 2 விசாரணையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா. ராஜா, வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திருநெல்வேலி டவுன் பகுதியைச் சேர்ந்த பார்த்திபன் என்பவர் மகன் வெங்கடாச்சலம் என்ற ஆனந்த் பெட்ரோல் அல்லது இவர் தண்ணிக்கன் விநியோகம் செய்து வரும் தொழில் செய்து வந்தார். இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு 12 மணி அளவில் ஆனந்த் தனது நண்பருடன் ஒருவரின் திருநெல்வேலி சந்திப்பு பகுதியில் உள்ள டீ கடைக்கு வந்துள்ளார். அப்போது அங்கு மறைந்திருந்த 3 பேர் கொண்ட கும்பல் ஆனந்தை குறிவைத்து அறிவாளால் சரமாரியாக வெட்டி சாய்த்தன. இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த ஆனந்த் சம்பவ இடத்திலே துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்தார். கொடூர கொலை தாக்குதல் நடத்திய கும்பல் உடனடியாக அங்கிருந்து தப்பியொழிது. தகவல் இருந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து சந்திப்பு காவல்துறையினர் ஆனந்தின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் இந்த கொலை பழிக்கு பழியாக நடந்திருப்பது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து திருநெல்வேலி மாநகர காவல்துறை துணை ஆணையர் டாக்டர் பிரசன்னகுமார் தலைமையில் கொலையாளிகளை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டது. அதிகாலை முதல் நடத்தப்பட்ட விரிவான தேடுதல் வேட்டையில் கொலையில் ஈடுபட்டதாக கருதப்படும் இசக்கிராஜா மற்றும் வசந்த் மற்றும் வெங்கடேஷ் ஆகியோரில் இசக்கிராஜா, வசந்த் ஆகிய 2 கைது செய்யப்பட்டனர். கொலை நடந்த 5 மணி நேரத்துக்குள் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டனர். தொடர்ந்து கைது செய்யப்பட்ட 2 ரகசிய இடத்தில் வைத்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தலைமறைவாக உள்ள வெங்கடேஷை தீவிரமாக தேடி வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜா. RDX இன்று முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.